ஓகே, அக்ஷய குபேர வணக்கங்கள். 18 ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்த வரக்கூடியது செவ்வாய் கேது யோகம். மங்களகாரகன்னு பேர், குஜகேது யோகம்னு பேர். ஜூன் 3ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. இதை தான் இந்த பதிவில் நான் பேச போகிறேன். ஸோ பொதுவாக நான் இதில் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இதை பற்றின ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போனோம்னா கிளியராக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் பிறப்பினுடைய லக்னத்தினுடைய அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லக்னம், லக்னாதிபதி, நட்சத்திராதிபதி, அதே போல் கிரக அதிபதிகள், யோகாதிபதிகள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி பதிக்கப்பட்டிருக்கோ அதுதான் உங்களுக்கு அந்த பலன்கள் சேரும். ராசி பலன்களாலேயோ கிரக பயிற்சிகளாலேயோ கண்டிப்பாக உங்களுக்கு எந்த வித மாற்றமும் பெருசாக நடந்துடாதுங்கிறதும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி பார்த்தா எல்லாருக்கும் எல்லார் வகையிலும் பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் 10 லட்சம் பேர் இருக்கிறான். மீனராசியில் ஒரு 2 கோடி பேர் இருப்பான். எல்லாருக்கும் நல்லது நடந்ததான்னு கேட்டால் நல்லது நடக்கிறது இல்லை. அவங்களுடைய சுயஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் என்ன கிரகங்கள் எப்படி பதிக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்து தான் அந்த கிரகங்கள் வேலை செய்யுங்கிறது மட்டும்தான் உண்மை. இது நான் எல்லா ஜாதகத்திலையும் பார்த்தாச்சு. எந்த பயிற்சி பலனும் யாருக்கு எந்த ஒரு ஃபேவராக வேலை செய்யலை. 11ல் குரு இருக்குது, இடம் சுத்தமாக இருக்குது, ஆனால் வாழ்க்கையில் தெருவில் நிற்கிறார். இது ஜாதகத்தில் இயற்கையாகவே பார்த்தது. அப்போ ஒவ்வொரு ஜாதகத்திலும் அப்போ ராசி பலன்கள் என்னாச்சு, கிரக பயிற்சிகளுடைய வேலை என்னாச்சு, இதெல்லாம் நடுவில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களே தவிர ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் கொடுக்கணுன்னா நீங்கள் கேட்காம கொண்டாந்து கொடுத்துரும். தடுக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் அது போட்டு பரட்டி தான் இருக்கும். அதில் மிக முக்கியமாக இந்த கிரகங்களாக சொல்லப்படக்கூடியது கேது. கேதுவை பொறுத்தவரை இருக்குது ஜாதகத்திலே கிரகத்திலே மிக முக்கியமான கிரகமாக பேசக்கூடியது கிரகம் எதுன்னா கேது மட்டும்தான். அரசனும் மண்டியிடுவான் கேதுவினிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசனும் மண்டியிடக்கூடிய கிரகம் கேது. அப்போது ஆண்டியையும் தூக்கி மேல் உச்சாங்கோட்டில் போய் பீடத்தில் உட்கார வைப்பவன் கேது. கேதுக்கு அவ்வளோ வலிமை இந்த சக்தி. அதான் காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு, அயனசயன போகக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல தான் நிம்மதி, அமைதி, மோட்சம், நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு, அடுத்தது என்ன பண்ண போகிறோம், அடுத்த கட்ட பிறவி எல்லாமே நிறைய பேச போகிறது இந்த 12ஆம் இடம் தான். பரிகாரம், பூஜைகள், புனஸ்காரங்கள் எல்லாம் அதை பேசுறது பண்ணக்கூடியது. அப்போ 12ஆம் இடம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அந்த 12ங்கிறது தான் மறைவு ஸ்தானமாக சொல்கிறாங்க. அப்போது இந்த 12 நான் பேசலை. இந்த செவ்வாய் கேதுவனுடைய அமைப்பு 3 ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னா அப்போ எப்படி எந்த மாதிரி கொடுக்குது அப்படின்னா வரக்கூடிய ஜூன் 7ஆம் தேதியானது இந்த செவ்வாய் கேதுவனுடைய இணைவு சூரியன் சிம்மராசிக்குள் நுழையக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாய் சூரியன் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்குள் நுழையும் பொழுது சிம்மராசியில் ஏற்கனவே கேது பயணித்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏற்கனவே அந்த ராகு கேது பயிற்சி நடந்துச்சு இல்லையா. இதனால் அந்த சிம்மம் அந்த சூரியனும் கேதுவும் செவ்வாயும் கேதுவும் பார்த்திங்கன்னா இந்த கன்ஜெக்ஷனுங்கிறது வர செய்யும். ஸோ அப்போ அந்த வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா யாருக்கு எந்த மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் மிதனத்துக்கு முதல்ல வருது. ஸோ மிதனத்துக்கு பார்த்திங்கன்னா 3ஆவது வீட்டில் செவ்வாய் கேதுடைய சேர்க்கையால் பார்த்திங்கன்னா இது குருகேது, அதாவது குஜகேது யோகம்னு பேர். ஸோ அது இவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குது. தைரியம், துணிச்சல், ஏன்னா 3ங்கிறது தைரியம், துணிச்சல், இளைய சகோதர ஸ்தானம், எல்லாத்தையும் உடன் பிறந்தவங்களுடைய ஆதரவு எல்லாமே கிடைக்கும். பணிபுரிவுங்களுடைய இடத்துல பார்த்திங்கன்னா உயரதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். முக்கியமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றி கிடைக்குமான்னா கண்டிப்பாக இந்த டைமில் நல்ல மாற்றம் கொடுக்கும். மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் வேலையில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் உண்டு, கவலைப்பட வேண்டாம். பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கண்டிப்பாக இந்த மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு. செவ்வாய்க்கு இதனுடைய யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யும். அடுத்தது விருச்சிகராசிக்காரர்களுக்கு. விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் வீட்டில் செவ்வாய்க்கு இதனுடைய சேர்க்கை குஜகேது யோகம் உருவாக இருக்குது. அதிர்ஷ்டம் பிரகாசிக்கக்கூடிய காலகட்டம், ஒவ்வொரு வேலையிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், வேலை தொடர்பான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். பயணம் நல்ல நிதி நிலைமையை நிதி நன்மைகளை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய ஒரு காலகட்டம். வியாபாரிகள் எல்லாம் கண்டிப்பாக ஒரு புதிய திட்டங்களை செயல்படுத்தி அதிக நல்ல வெற்றியை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல பலனை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக, ஆன்மீகத்தில் நாட்டத்தை அதிகப்படுத்திய ஒரு காலகட்டமாக இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு பயன்படுத்திக்குவாங்க. ஏன்னா இந்த 9ல் வந்தாச்சு அப்படின்னாவே இந்த விருச்சிகராசிகளுக்கு இந்த குஜகேது வந்துருச்சு அப்படின்னா 9ங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானமும் கூட, அதிபதி செவ்வாய். அப்போ செவ்வாயும் கேதுவும் சம்மந்தப்படும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு வகையில் பார்த்திங்கன்னா நிறைய இவங்க எஃபர்ட் எடுப்பாங்க. ஆனால் இது 9ல் வரும்பொழுது நிறைய பாக்கியங்கள் அள்ளி கொடுத்துரும், அதுதான் விஷயம். ஆனால் அதே செவ்வாய் கேது மறைவு ஸ்தானங்களில் பாவஸ்தானங்களில் சம்மந்தப்பட்டுருச்சு அப்படின்னா என்ன தான் முயற்சிகள் எடுத்தாலும் அதை கண்ட ஒரு இன்ச்சு கூட நகராது. ஸோ அது அதில் இருக்கக்கூடிய விஷயம். அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு 14ஆம் வீட்டில் கேது செவ்வாய் கேதுனுடைய சேர்க்கை இவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. வருமானத்தை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடியது. வேலையில் திடீர்னு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது. வேலையில் திடீர்னு பார்த்திங்கன்னா நான் வேறு வேலையை பார்க்குறேன், நான் வேறு வேலையை ஜாயின் பண்ணுறேன், புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சேஞ்சஸை கொடுக்கக்கூடியது.
அலுவலகத்தில் உயர் பதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு, கவலைப்பட வேண்டாம். சொத்து தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். புதிய முதலீடுகள் செய்வதற்குண்டான ஒரு காலகட்டம். நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நிறைய பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது 100% உண்டு. இந்த நிலையில் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த செவ்வாய் கேது வந்துருச்சு அப்படின்னாவே ஒரு வேகமான ஒரு கிரகமும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சனிக்கு அடுத்ததாப்பில் வரக்கூடியது கேது. இது வந்து ஒரு இன்ச்சு கூட நகர விடாது. சனி தடையன அப்படின்னா கேது தாமதம்னு பேர். சாரி, கேது தடையனா சனி தாமதம்னு பேர். அப்போ தாமதத்தை கூட பொறுத்தவரைலாம் தடையை பொறுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ செவ்வாய் கேது சேர்ந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா வகையிலுமே நம்ம முயற்சிகள் அதிகமாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு வகையில் நமக்கு தடை வந்துகிட்டே இருக்குது சார், தடை வந்துகிட்டே இருக்குது. அப்போ இந்த சர்ப்பத்தினுடைய பிடியில் ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த மிருகசீரிஷ செவ்வாய் நட்சத்திரமாக சொல்லப்படுற மிருகசீரிட சித்திரை விட்டு நட்சத்திரக்காரர்கள் ஏதாவது கிடச்சிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாக பாருங்கள் முயற்சியில் வந்து தடைகள் இருக்கும். அது மூணாம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு தடை இருக்கும். சகோதரத்துவத்தினுடைய ஒத்துழைப்பு கிடைக்காது. இதெல்லாம் வந்து நிறையா உண்டு. அப்போ இந்த செவ்வாய் கேதுடைய சேர்க்கையானது 11ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குங்கிறத மட்டும் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ 6, 8, 12 மறைவு ஸ்தானத்தில் இந்த மறைவு ஸ்தானத்தில் உள்ள கிரகங்களாகப்பட்டது உங்களுக்கு எவ்வளோதான் வந்து பெரிய லெவலில் ஜாதகம் நல்லா இருந்தாலுமே, இதுக்குள்ளே போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னா, அது கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் போய் அதுவும் மறைஞ்சிடும். இது நான் நிறைய ஜாதகங்களில் பார்த்துருக்கேன். யோகாதிபதிகளாகவே இருந்தாலும் கூட கிரகங்கள் மறைவு ஸ்தானங்களை பெறும் பொழுது கண்டிப்பாக அதனால் மிகப்பெரிய அளவுக்கு பலன்களை கொடுக்க முடியவில்லைங்கிறது நான் ஜாதகத்தில் நேச்சுரலாக பார்த்தது தான். ஸோ அதனால் 11ஆம் இடம் குருவாக இருந்தாலுமே கூட அது அவர்களுக்கு கடகலக்னத்தில் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பதும் அல்ல. அது கண்டிப்பாக நல்ல மாற்றத்தையும் கொடுக்கல, பெரிய லெவலில் கொண்டு வரல. ஸோ இப்படி ஒரு ஜாதகங்கள்லேயும் ஒரு அமைப்புகளை வந்து கிரகங்கள் பதிச்சு வச்சு தன்னுடைய தாத்பரியங்களை இயக்கி கொண்டு வருகிறது. ஸோ இந்த 3 ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் கேது யோகம் நல்லா இருக்குது. அப்போ மீதி ராசிகளுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சுயஜாதகத்தில் செவ்வாய் கேதுடைய சேர்க்கை எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறதோ அதை பொறுத்து தான். ஸோ அப்போ என் வேலையை செய்யலாமா செய்யக்கூடாதா, முதலீடு போடலாமா போடக்கூடாது, என் கடன் எப்போ தீரும், என்னுடைய முன்னேற்றம் எப்போ வரும், ஸோ என்னுடைய திருமணம் எப்போ நடக்கும், இப்படி பல கேள்விகள் எதுவாக இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து, தசாபுக்திகள் எப்படி இருக்குது இதை பொறுத்து தான் கண்டிப்பாக அந்த பலன்கள் வந்து சேரும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய கன்சல்டேஷன் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த பதிவில் வேறு நினைவு பற்றி சிறப்பாக பேசலாம். நற்பவி நல்லது நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ.